இந்த பூலோகம் யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. அது பகவான் ஸ்ரீராமனுக்கும் கூட பொருந்தும். இப்போ நம்ம கதைக்குள்ளார போகலாமா? ஸ்ரீராமர்னால காலதேவன் கேட்டுக்கிட்ட மாதிரி அவ்வளோ சுலபமாக பூலோகத்தை விட்டு போக முடியல. ராஜ்யத்தை தன்னோட பிள்ளைகளுக்கும் மற்ற தன்னுடைய சகோதரர்களோட வாரிசுகளுக்கும் பிரித்து கொடுத்துட்டாரு. பரதனும் சத்ருகனும் ராமர் கூட புறப்படுறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனாலும் கூட ஸ்ரீராமர்னால அவரோட விருப்பப்படி தன்னோட வாழ்வை திறந்துட்டு போகவே முடியல. இதுக்கு யார் காரணம்? சாட்சாத் அந்த அனுமன் தான் அதுக்கு முக்கிய காரணம். அனுமன் ராத்திரியும் பகலும் ராமர் கூடயே அவங்க அருகாமலையே இருந்துக்கிட்டு அவங்க பணியெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அவரை விட்டுட்டு எப்போவுமே போகிறதே கிடையாது. பகவான் ஸ்ரீராமர் கடைசியாக ஹனுமானுக்கு நிரந்தர பிரிவோட அவசியத்தை விளக்கணும்னு நினச்சாரு. ஒரு நாள் ராமர் அனுமான் பேசிகிட்டு இருந்தப்ப அனுமானுக்கு தெரியாத மாதிரியே தன்னோட விரலில் போட்டுட்டு இருந்த அந்த மோதிரத்தை ஒரு பள்ளத்தில் விழ செஞ்சார் அந்த ராமர். அந்த மோதிரம் பள்ளத்துக்குள்ளார ஓடிச்சான். உடனே ராமன் அந்த அனுமன் கிட்ட போயிட்டு, அனுமனே, அந்த மோதிரம் பள்ளத்தில் விழுந்துருச்சு, அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அனுமன் உடனே தன்னோட உடலை சின்ன பூச்சி மாதிரி சின்ன வடிவாக்கிக்கிட்டு மோதிரம் விழுந்த அந்த பள்ளத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆனாலும் அந்த மோதிரம் நழுவிட்டு பாதாளம் வரைக்கும் போய்கிட்டே இருந்துச்சு. அனுமனும் விடாமல் அந்த மோதிரத்தை பின்னாடி தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாராம். கடைசியாக அந்த மோதிரம் பாதாள லோகத்தோட வாயில் போய் அடைஞ்சிச்சான். பாதாள லோகத்தில் கதவு திறந்துக்கிட்டோடனே அந்த மோதிரம் உள்ளே போய் நழுவி விழுந்துருச்சு. அந்த மோதிரம் விழுந்தோடனே பாதாள லோகத்தோட கதவு மூடிடுச்சு. மோதிரத்தை பின்தொடர்ந்து போன அந்த அனுமான் பாதாள லோகத்தில் வாசலை நின்றுட்டு இருக்காராம். அப்போ அந்த பாதாள லோகத்தோட காவலர் இருக்காரு இல்லையா, காலதேவன், அனுமன் முன்னாடி வந்து என்ன தேடுற அப்படின்னு கேட்குறாரு. அனுமனும் பகவான் ராமரோட மோதிரம் உள்ளே போயிடுச்சு, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு புன்னகச்சிக்கிட்டே கேட்ட காலதேவன் பாதாள அறையோட கதவை திறந்து விடுறாரு. உடனே உள்ளே போய் உன்னோட மோதிரத்தை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுமான் கிட்ட சொல்கிறாரு காலதேவன். அனுமனும் அந்த பாதாள அறைக்குள்ளார நுழையிறாரு. ஆனாலும் அவர் தேடி வந்த மோதிரத்தை கண்டுபிடிக்கவே முடியல அவரால். ஆமாம், அந்த அறையில் ஆயிரக்கணக்கான மோதிரங்கள் குவிஞ்சு கிடக்குது. எல்லா மோதிரமும் ஒன்று மாதிரி இருக்கிறதுனால அனுமனுக்கு ரொம்ப குழப்பம் வந்துருச்சு. காலதேவன் சொல்கிறான், அனுமனே, இவை எல்லாமே இந்த கால சுழற்சியோட அடையாளங்கள். யுகங்கள் வந்து திருப்பி திருப்பி பிறந்துட்டு இருக்கும். அப்போ பிரம்மா, விஷ்ணு, லக்ஷ்மி எல்லா தெய்வங்களும் மீண்டும் மீண்டும் வந்து வரிசையாக அவதாரம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாரும் தாங்க எடுத்த பிறவி வந்து அந்த செயலை நிறைவேற்றுவாங்க, அதுக்கப்புறம் மறைஞ்சிடுவாங்க. அவங்கள வந்து நாம் தடுக்கவோ இல்லை அவங்க கூட போகிறதுக்கோ நம்மளால் முடியாது. அனுமனே, ராமர் தன்னோட மூளை ஒரு எடுக்கிற நேரம் வந்துருச்சு. அதை அணிஞ்சுக்கிறதுக்கு வேணுங்கிறதுக்காக ராமர் தன்னோட மோதிரத்தை தவற விடுறாரு. கால சுழற்சியோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ உன்னோட இருப்பிடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு காலதேவன் அவருக்கு அறிவுறுத்துறாரு. பிறப்பு இறப்போட மகத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு அனுமனும் மனம் தெளிஞ்ச நிலையில் திருப்பி ராமர்கிட்ட வந்து சேர்றாரு. இப்போ பகவான் ஸ்ரீராமர் வந்து அனுமன் கிட்ட விடை பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் தன்னோட மூத்த மகன் மாதிரி இருக்கிற அந்த அனுமனை எளிதில் உதற முடியல. உடனே ராமன் வந்து அனுமனை அழைக்கிறாரு. அனுமா, உனக்கு ஒரு உரிமை கொடுக்குறேன். உனக்கு விருப்பம்னா நான் இந்த பூமியிலிருந்து போகும்போது நீயும் என் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க சொல்லி அனுமன் அப்படியே கட்டி தழுவிக்கிறாராம். அனுமன் அப்படியே உடல் சிலிர்க்கிறாங்களாம். அப்படியே உள்ளம் நெகிழ்ந்து போகுது அனுமனுக்கு. ஒரு கணம் அப்படியே யோசிக்கிறார் ஹனுமான். பிரபு, உங்கள் கூட அழைச்சிட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விளக்கம் மட்டும் கொடுங்க. ஸ்ரீவைகுண்டத்தில் நீங்கள் ராமனா என் பிரபுவாக இருப்பீங்களா, இல்லைன்னா அவதார புருஷன் விஷ்ணுவா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் கேட்குறாரு. ராமர் ஒரு நிமிஷம் திகைக்கிறார். அப்படியே, என்ன சந்தேகம் என் மகனே? வைகுண்டத்தில் நான் பகவான் விஷ்ணுவாகவும், சீதை லக்ஷ்மி தேவியாகவும், லக்ஷ்மணன் ஆதிசேஷனாகவும், பரதன் சத்ருக்னன் சங்கு சக்கரமாகவும் அவதாரத்தில் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு பகவான் ராமன். அனுமனும் தயக்கமே இல்லாமல், பிரபு, எனக்கு ஸ்ரீராமன் போதும். உங்களை ராமனாகவும் அன்னை சீதா பிராட்டியாகவும் மற்றவங்களை இந்த பூமியில் எடுத்து அவதாரங்களாகவே நான் இருக்க விரும்புகிறேன். நான் இந்த பூமியிலிருந்து உங்கள் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்போவும் உங்கள் நாமத்தை மற்றவங்க சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
எனக்கு அந்த புண்ணிய நிலையை நீங்கள் என்னென்னைக்கும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு அனுமன். மற்றொரு கதையோட நாளைக்கு சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.